அன்னைக்கு நாங்க வரலன்னு சொன்னோம், நீங்க கட்டாயம் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டி போனாங்க. சொல்லிட்டு நாங்க சுமக்கிறதுக்கு போயிட்டோம். இப்போ வந்த வண்டி லோடு ஏற்றியாச்சு. 2வது வண்டி தாறு வெட்டி வச்சிருந்தோம். அதனால அது லேட்டா வர ஆகும் அப்படின்னு ஓனர் சொல்லிட்டாரு. 10, 11 மணி 12 மணி ஆகும், வந்துட்டு நீங்க மக்கள் இருக்க வேண்டாம், இந்த ஒரே வண்டியில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ போல நாங்க சுமந்துகிட்டு இருக்கும் போதே இந்த லோடு மேனு ஏத்துனாங்களா, அப்போ வந்து அந்த ஊர்ல வடி சாராயம் பாக்கெட் சாராயம் தான் நிறைய பண்ணுவாங்க. அந்த சாராயத்தை வாங்கி அவங்களும் குடிச்சிட்டு டிரைவருக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அது குடிச்சது ஒரு 5 மணி 6 மணி இருக்கும். ஆமா, அதனால அங்க வச்சே இருட்டு ஆயிட்டு. 7 மணி 7:30 ஆயிட்டு. 7:30 8 மணி கிட்ட ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கயங்கானி இருட்டிட்டு. அதனால இங்க வச்சு அந்த ஊர்ல இருந்து வயக்காட்டுக்குள்ளதான் ரோடு மாதிரி போட்டிருக்கு. அதுல ஆள் ஏத்தி வர முடியாது. அதனால நீங்க மெயின் ரோட்ல வந்து ஏறுங்க மக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மெயின் ரோட்ல வந்து இந்த படம் பெருங்குளம், அந்த ஊர் அந்த குளம். ஆமா, அந்த குளத்துல ஒரு படித்தர மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. அதுல கால் கை கழுவிட்டு மற்றவங்க எல்லாருமே ஏறிட்டாங்க. நான் தான் லாஸ்டா ஏறினேன். ஏறி இந்த பாடி ஓரத்துலயே தான் உட்காந்தேன். இன்னொரு ஊர் பொம்பளையால தான், அந்த பொம்பளையால என் கால் நீட்டிருந்து என் காலுக்குள்ள தான் உட்காந்துருந்தாங்க. ஆமா, அதனால வண்டி வந்துகிட்டே இருந்துச்சு. வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும்போது பேட்மநகரம் தாண்டி வந்துட்டு நம்ம எஸ்கேமன் கோயிலுக்கும், இந்த எஸ்கேமன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கும் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வண்டியெல்லாம் நிக்குதுல, கிழக்க பார்த்து அந்த பாடி வண்டி நிக்குது, இந்த கல்லேத்தின வண்டி. அந்த பரம் டெலிபோன் ஒயருக்கு டெய்லி சமக்க போறோம்ல, அந்த பரம் தோண்டி இருந்தாங்க. அது அப்பதான் மூடி இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் மூடினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வண்டி நிக்குன்னு இப்படி விலகுனாங்கல்ல, விலகுன உடனே அந்த டெலிபோன் ஒயர் தோண்டினது மேலே ஒன்று விட்டுட்டாங்க. விட்டுன உடனே வண்டி ஃபாட்ல இப்படி சரிஞ்சிருச்சு. சரிஞ்ச உடனே முன்னாடி இருந்தாங்க லோடு மேனு டிரைவரு எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. வீட்டு அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுனா பண்ணிருக்கலாம், விட்டுட்டு அவங்க பொழைச்சன்னு ஓடிட்டாங்க, வண்டி சாய போகுதுன்ட்டு. அதனால வண்டி என்ன பண்ணிச்சு, வாரின உடனே ஆட்கள்லாம் அந்தந்த வகைலாம் உளுந்துக்கணும். வாரினம் எனக்கெல்லாம் உளுந்தது எதுவுமே தெரியல. அப்ப வந்து என்னை இழுத்தாங்கல்ல, என் கால் ரெண்டு புரட்டி போட்டு 2வது புரட்டில தான் ஆள்கள் எல்லாமே உள்ள அம்பிட்டுக்கிட்டாங்க. வண்டிக்குள்ள ஃபுல்லா புளியங்குளத்துக்காரங்க தான், 14 பேர், ஃபுல்லா வயசு பிள்ளைங்க தான், 19, 20, 21 வயசு பிள்ளைங்க தான். மொத்தம்னு எங்க ஊர்ல இருந்து ஒரு 12 பேர்கிட்ட போயிருந்தோம். அவங்க ஊர்ல இருந்து எத்தனை ஆள் வந்தாலும் எனக்கு தெரியல. ஆனா வண்டி ஃபுல்லா மேல பாடி மேலதான் உட்கார்ந்து வந்தோம். ஆளெல்லாம் எத்தனை ஆள் எனக்கு கண்ட்ரோலா சொல்ல முடியல. அவங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா இதுல கால் போனதே எனக்கு மட்டும்தான். ஒரு பையன் வந்து லட்சுமணன், அந்த பையன் பேரு. அந்த பையன் ஒரு ஆளை 3 ஆளை காப்பாத்தி விட்டுருக்கான். அதுல 4வதா போகும்போதுதான் கொக்கி மாட்டி அந்த பையனை 2வது வண்டி பறிச்சு பாருங்க, அதுல உள்ள வச்சு அமுக்கிட்டு. ஆமா, அமுக்கிட்டு அந்த பையன் ஏதோ அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். ஆமா, போட்டிருந்தாங்க. அந்த பையன் காப்பாத்தி விட்டு அந்த பையன் இறந்து போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன 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 பண்ணாங்க, இழுத்து வண்டி இப்படி கிடக்குது. மேக்கனிக்கு தானே வாரான். வயக்காடு இந்த பரா இருக்கு, குளம் இந்த பரா இருக்கு. வயக்காட்டுக்குள்ளதான் சரிஞ்சிட்டு இழுத்து போட்டிருக்காங்க. ஆனா அப்ப வந்து எனக்கு மயக்கமெல்லாம் எதுவுமே வரல. ஆமா, ஆனா கொடுமையா வலிக்கு காலு இழுத்து நொடிஞ்சிட்டுல காலு துண்டா பாட்டுல போயிட்டு. அதனால எங்களை கூட்டி போன ஊருக்காரங்க இழுத்து வச்சு காலில் துண்டை வச்சு கெட்டி, இந்த காலு உணர்வே இல்லை, வெயிட்டா இருக்கு, யானைக்கு காலு இந்த மாதிரி அவ்வளவு தண்ணிக்கு வெயிட்டா தெரியுது என்ன. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்சு அடிப்பட்ட ஆட்கள்லாம் அதில் தூக்கி போட்டு அதனால கொண்டு வந்து முதலுதவி ஸ்ரீவைகுண்ட ஆஸ்பத்திரியில ஊசியெல்லாம், அந்த வலிக்கெல்லாம் ஊசியெல்லாம் போட்டு அரைக்கூரில் சேர்த்த உடனே போன உடனே இந்த காலை கட் பண்ணிட்டாங்க. காலை கட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியுது. மிஷின் வந்து கட் தான் பண்ணுது, மிஷின் தான் கட் பண்ணுது, அதெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த காலு இருந்துச்சுன்னு எங்க அம்மா சொல்றான். உணர்வுகள் இல்ல, செத்துக்கிட்டே வந்துட்டான். கால் வந்து கருப்பா ஆயிருச்சான். அதனால 25 நாள் கழிச்சு இந்த காலையும் எடுத்துட்டாங்க. இந்த கால் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு 3 மாசம் எந்த ஒரு நினைவுமே இல்லை. ஆமா, விடியுதா அடையுதா, எப்படி போகுது எப்படி வருது எதுவுமே தெரியல எனக்கு. எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. மோசம்லாம் சாப்பாடு கிடையாது, ஆனா மோசம் மட்டும் தன்னால போய்கிட்டே இருந்திருக்கு. அதான் எங்க அம்மா தான் எடுத்து போட்டு எங்க அம்மா தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. சுயநினை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம வாழ்வாதாரத்தை தேடி போய் இப்படி நம்ம கால் இப்படி போயிருச்சு, இனி என்ன பண்ண போறோம்.
நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. நம்ம ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு, நம்ம பையனும் சின்ன பையன், நம்ம காலும் இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு 10 நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். அவன் ஆளெல்லாம் ரொம்ப ஒடுங்கி உலகோண்டு ஆகி போயிட்டேன், சின்ன ஆளா போயிட்டேன். உட்கார கூட என்னால முடியாது, இப்படி சரியா உட்கார முடியாது, கைய ஊனி கூட உட்கார முடியாது. ஆட்டம் எங்க அம்மா தான் புடிச்சு துடைக்க வைக்க, ட்ரெஸ் மாத்த எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. எனக்கு மோஷன் எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணாங்க, எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம், 2வது மாசம் போய் சேர்ந்தோம், 8வது மாசம் தான் வீட்டுக்கே வந்தோம்.